நண்பர்களே, நமது முப்படைகளும் திரிசூல் என்ற பெயரில் பயிற்சிகள் மேற்கொண்டன. எப்படி மேற்கொண்டன? அவற்றின் முன்னேற்றம் என்ன? கோல்டு ஸ்ட்ரைக் என்றால் என்ன? அகண்ட பிரகார் பயிற்சி என்றால் என்ன? ருத்ரா பிரிகேட் என்றால் என்ன? இவர்களது பணி என்ன? பிரதமர் மோடி சிந்திக்க நேரம் கொடுக்கக்கூடாது என்று கூறியிருந்தார். அதன் மர்மத்தை உடைக்கிறது திரிசூல். இது இந்திய இராணுவத்தின் ஒரு பொற்காலம் என்று கூறலாம். அது என்ன என்று பார்க்கலாம். இந்தியா நடத்திய அகண்ட பிரகார் எனும் மிகப்பெரிய இராணுவ பயிற்சி, அதாவது புதிய இராணுவ பயிற்சி செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. இதுவரை காகிதத்தில் இருந்த ஸ்ட்ராட்டஜி இப்போது நடைமுறையில் அமல்படுத்தப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் பல காலமாக கோல்டு ஸ்டார்ட் என்ற இந்திய இராணுவத்தின் வேகமான தாக்குதலை நினைத்தாலே அஞ்சி வந்தது. தற்போது இதற்கு மேலாக கோல்டு ஸ்ட்ரைக் என்ற உத்தியை இந்தியா கையாள இருக்கிறது. இதைத்தான் தலைமை பாதுகாப்பு தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் பேசியிருக்கிறார். யுத்தம் என்று வந்துவிட்டால் ஒவ்வொன்றாக பிரித்து பார்த்து செயல்படக்கூடாது. ஒரே நேரத்தில் மல்டி தாக்குதல் இருக்க வேண்டும் என்பதாகும். அதாவது எதிரி எழுந்து கூட பார்க்கக்கூடாது. பிரதமர் மோடி கூறியது போல் சிந்திப்பதற்கு கூட நேரம் கொடுக்கக்கூடாது என்பதாகும். சரி, கோல்டு ஸ்ட்ரைக் டாக்ட்ரின் என்றால் என்ன? இந்த முறையில் செய்வது கோல்டு ஸ்டார்ட்டின் அடுத்த நிலையாகும். அதாவது முன்பு இராணுவ படைகளை எல்லைக்கு அருகே கொண்டு வந்து வேகமாக தாக்குதல் நடத்துவார்கள். இதற்கு பல மணி நேரங்கள் எடுத்துக்கொள்ளும். தற்போது சிறிது நேரம் கூட பிடிக்காது. பாகிஸ்தான் இந்தியா மீது பயங்கரவாத தாக்குதல் நடத்தினால் யோசித்து கொண்டு இருக்க முடியாது. நொடியில் தாக்குதல் நடத்த வேண்டும். இந்தியா உடனடியாக பாகிஸ்தானுக்குள் நுழைய வேண்டும். இதுதான் கோல்டு ஸ்ட்ரைக் என்று கூறப்படுகிறது. அகண்ட பிரகார் என்பது இந்திய இராணுவத்தில் முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்திய பயிற்சியாகும். அகண்ட பிரகார் ஆபரேஷன் மூலம் இந்த கோல்டு ஸ்ட்ரைக் பரிசோதிக்கப்பட்டது. இது இந்திய இராணுவ ஸ்ட்ராட்டஜியின் மிகப்பெரிய திருப்புமுனையாகும். ருத்ரா பிரிகேடில் இராணுவத்தின் அனைத்து பிரிவுகளும் இடம்பெற்றிருக்கும். காலாட்படை, இயந்திரப்படை, கவசப்படை, துப்பாக்கிகள் படை, சிறப்பு படைகள் மற்றும் ட்ரோன்கள், இவை அனைத்தும் ருத்ரா பிரிகேடில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கும். அஸ்வினி யூனிட், இவை இரண்டும் சேர்ந்து போர்த்தளத்தில் இந்தியாவின் பதிலடி நேரத்தை மிக தீவிரமாக குறைக்கும் அமைப்புகளாகும். பாரம்பரிய ரேடார்கள் உயரத்தில் பறக்கும் விமானங்கள் மற்றும் மலை மறைவுகளை கண்டறிவதில் சிரமப்படுகின்றன. அஸ்வினி போன்ற இடம் பெயரக்கூடிய ரேடார் குறிப்பாக மலைப்பாங்கான பகுதிகளிலும் துல்லியமாக செயல்படும். இந்த ரேடார் தேவைக்கேற்ப வேறு இடங்களுக்கு மாற்றலாம். இது ஒரு DRDO தயாரிப்பாகும். அஸ்வினி ரேடார் தொலைவில் காணப்படும் பொருளையும் அடையாளம் காணும் VHP L-பேண்ட் ரேடார்களுடன் இணைந்து செயல்படுகிறது. இதன் மூலம் பல அடுக்குகள் கொண்ட வான் பாதுகாப்பு கிடைக்கிறது. தரைப்படை, வான்படை, கடற்படை மூன்றும் இணைந்து செயல்படக்கூடிய மல்டி டொமைன் வார்ஃபேர் முறையே இந்த கோல்டு ஸ்ட்ரைக்கின் அடிப்படையாகும். இதற்கான டெஸ்டுகள் எக்ஸைஸ் திரிசூல் என்ற 3 படைகளின் ஒருங்கிணைந்த மாபெரும் பயிற்சியில் செய்யப்பட்டது. அதன் ஒரு பாகமே அகண்ட பிரகாராக நடத்தப்பட்டது. ஏன் இது பாகிஸ்தானை குறிவைத்து வடிவமைக்கப்பட்டது என்றால், எல்லை தாண்டிய பயங்கரவாதிகளை பாகிஸ்தான் அடிக்கடி அனுப்புகிறது. அமைதியை குலைக்கிறது. இந்தியாவின் நிலைத்தன்மையை குலைக்க முயற்சிக்கிறது. இதை முற்றிலும் நிறுத்த வேகமான தாக்குதல் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த கோல்டு ஸ்ட்ரைக் கொண்டுவரப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூரிலும் இந்த நடைமுறை இருந்தது. ஆனாலும் அதற்கு பின்னர் இன்னும் வலுப்படுத்த வேண்டும் என்று இந்திய இராணுவம் தீர்மானித்திருந்தது. சுருக்கமாக பார்க்க வேண்டுமானால், கோல்டு ஸ்டார்ட் என்பது கோல்டு ஸ்ட்ரைக் என்ற நிலைக்கு உயர்த்தப்பட்டது. இராணுவம் எல்லைக்கு வருவதற்கு கால நேரம் பிடிக்காது. பாகிஸ்தான் தாக்கினால் பதிலடியாக பாகிஸ்தான் நாட்டுக்குள்ளேயே புகுந்து தாக்கலாம். இது இந்திய இராணுவ வரலாற்றில் ஒரு புதிய பொற்காலமாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த முறை எப்போது இந்தியா போர் நடத்தினாலும் ட்ரை சர்வீஸ் எனப்படும் தரைப்படை, விமானப்படை, கடற்படை ஒத்துழைப்பு மற்றும் ருத்ரா பிரிகேடின் பங்கு சேர்ந்து மிகப்பெரிய கேம் சேஞ்சராக இருக்கப் போகிறது. முன்னால் இருந்த கோல்டு ஸ்டார்ட் உத்தியில் படைகளை முன்கூட்டியே எல்லைக்கு அழைத்து வர வேண்டும். டிப்ளாய்மெண்ட் செய்ய சில மணி நேரம் ஆகும். வேகம் இருந்தாலும் முழு சிஸ்டமும் மேனுவல் சிஸ்டத்தில் இருந்தது. ஆனால் தற்போதைய கோல்டு ஸ்ட்ரைக்கில் டிப்ளாய்மெண்ட் நேரம் தேவையில்லை. ஏற்கனவே ஒருங்கிணைந்த படைகள் தயாராக இருக்கும். டிஜிட்டல் நெட்வொர்க், AI, ரியல் டைம் டார்கெட் என திட்டமிடப்பட்டு இருக்கும். சேட்டிலைட் ஒருங்கிணைக்கப்பட்டு இருக்கும். எல்லை தாண்டிய பயங்கரவாத தாக்குதல் நடந்தவுடன் நிமிடங்களில் இந்திய இராணுவம் செயல்படும் திறன் கொண்டது. ருத்ரா பிரிகேட் ஏன் கேம் சேஞ்சர் என்று பார்க்கலாம். தரை, ஆகாயம், சைபர், கடல், கடல் நிலம், UAV அனைத்தையும் ஒரே நெட்டில் இணைக்கிறது. ரியல் டைம் தகவல்களை பகிர ஒரே நெட்வொர்க் இருக்கிறது.
இதுதான் பாகிஸ்தானுக்கு தலைவலியாக இருக்கிறது. அவர்களிடம் பெரிய அளவில் தொழில்நுட்பம் இல்லை. அமெரிக்காவையும் துருக்கியையும் எதிர்பார்த்து இருக்கின்றனர். இந்திய ராணுவத்தின் அகண்ட பிரகார் போர் பயிற்சியானது ருத்ரா ஆல் ஆர்ம்ஸ் பிரிகேடை அதிகாரப்பூர்வமாக ஆபரேஷனலாக மாற்றியது. இது ராஜஸ்தான் ஜைசல்மர் அருகே உள்ள தார் பாலைவனத்தில் நடத்தப்பட்டது. பல கமாண்டர்கள் இதை இந்திய ராணுவத்தின் புதிய பொற்காலம் என புகழ்ந்தனர். ஒன்றாக இணைந்து நொடியில் தாக்கும் திறன் தற்போது நமக்கு கிடைத்துள்ளது என்று கூறினர். அகண்ட பிரகார் தனிப்பட்ட பயிற்சி அல்ல. இந்திய தரைப்படை, இந்திய கடற்படை, இந்திய வான்படை மூன்றும் ஒரே தளத்தில் இணைந்து ஜாயிண்ட் ஆபரேஷனாக டெஸ்ட் செய்யப்பட்டது. கோல்டு ஸ்டார்ட், கோல்டு ஸ்ட்ரைக் என்ற மாபெரும் வளர்ச்சியாகி இருக்கிறது. ருத்ரா பிரிகேட் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கம்பைன்டு போருக்கான தயார் நிலையாக இருக்கிறது. திரிசூல் எக்ஸைஸ் 3 படைகளின் ஒருங்கிணைந்த புதிய யுகமாக மாறியிருக்கிறது. ருத்ரா என்றால் என்ன? ருத்ரா என்பது இன்டகிரேட்டட் ஆல் ஆர்ம்ஸ் பிரிகேட், அதாவது அனைத்து போர் துறைகளும் ஒரே பிரிகேடில் இணைந்திருக்கும். முன்பு காலாட்படை, இயந்திரப்படை, கவசப்படை, விமானப்படை, ட்ரோன்கள் ஆகியவை தனித்தனியாக இருக்கும். ஆனால் ருத்ரா பிரிகேட் என்ன செய்கிறது? அனைத்தையும் ஒரே பிரிகேடில் இணைக்கிறது. ஏன் இது முக்கியம்? தனித்தனி படைகளாக இருந்தால் ஒருங்கிணைப்பு நேரம் அதிகமாகும். ருத்ரா பிரிகேட் இப்பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது என்றால், யுத்தம் தொடங்குவதற்கு முன்பே எந்த பிரிவுக்கு என்ன பங்கு, யாருடன் எப்படி ஒருங்கிணைக்க வேண்டும், எந்த ஆயுதம் எப்போது பயன்படுத்த வேண்டும் ஆகியவற்றை தீர்மானிக்கிறது. 2001ஆம் ஆண்டு பார்லிமெண்ட் தாக்குதலுக்கு பிறகு எக்ஸைஸ் பராக்ராமில் கோல்டு ஸ்டார்ட் நடைமுறைப்படுத்த முயற்சி செய்யப்பட்டது. ஆனால் படைகளை எல்லைக்கு கொண்டு வர 1 முதல் 1.25 மாதங்கள் எடுத்தது. இதனால் என்ன நடந்தது? பாகிஸ்தானும் அதே நேரத்தில் ரெடியாகிவிட்டது. இதிலிருந்து இந்தியா பாடம் கற்றுக்கொண்டது. கோல்டு ஸ்ட்ரைக்கில் மொபிலைஸ் செய்ய தேவையில்லை. படைகள் எல்லாம் முன்னரே ஒருங்கிணைக்கப்பட்டு அமைக்கப்பட்டுள்ளன. சுருக்கமாக கூறினால், அஸ்வினி ட்ரோன் யூனிட்ஸ் என்பது ருத்ராவுக்கு ஐஸ் ப்ளஸ் பிரிசிஷன் ஸ்ட்ரைக் சக்தியை கொடுக்கும். ருத்ரா பிரிகேட் ஆல் ஆர்ம்ஸ் இன் 1 யூனிட் ஆக செயல்படும். கோல்டு ஸ்ட்ரைக், ஜீரோ மொபிலைசேஷன், இன்ஸ்டன்ட் வார் ரெடினஸ், உடனடியாக போர் நடத்தப்படும். இந்தியா ஃப்ரம் கோல்டு ஸ்டார்ட் டு ஹிட் ரெடி போஸ்டராக மாறியிருக்கிறது. அனைத்தும் ஒரே நெட்வொர்க்கில் இணைக்கப்பட்டுள்ளன. இராணுவத்துக்கு சொந்தமா, கடற்படைக்கு சொந்தமா, விமானப்படைக்கா என்பது முக்கியமில்லை. அனைவரும் ஒரே தளத்தின் கீழ் வருகிறார்கள். எவர் எந்த வெப்பன் பிளாட்ஃபார்மை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நேரடியாக அந்த டார்கெட்டை அடிக்கலாம். இனிமேல் பாகிஸ்தான் இராணுவம் தங்களது படைகளை நகர்த்தலாமா வேண்டாமா என்றெல்லாம் யோசிக்கும் முன்பே அவர்களது எல்லைப் பகுதிகள் அளிக்கப்படும். இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். காகிதத்தில் மட்டுமே இருந்த திட்டம் இப்போது நடைமுறையில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் அதற்கான சோதனை முடிவுகளும் மிகுந்த திருப்தியை அளித்துள்ளன. இதுதான் திரிசூல் போர் பயிற்சியாகவும் நடந்தது. அனைத்தும் சக்சஸ். எங்கேயோ தொடங்க இருக்கும் ஒரு புதிய போரின் தொடக்கம் கோல்டு ஸ்ட்ரைக் என்ற பெயரில் வரலாற்றில் எழுதப்படும் வகையில் முக்கியமானதாக இருக்கும். நண்பர்களே, உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். நன்றி.